வணக்கம் நண்பா, இது உங்கள் டிஎல் லாட்ரி கேசிங் 7.5 சேனல். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் 7.5 சேனல் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்கன்னா என்னோட சேனல் வரும் நண்பா. அப்படி இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். உங்களுக்கு கேரளா லாட்ரி கேசிங் வேணும்னா கேரளா லாட்ரி கேசிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. டெய்லி வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். நீ பாருங்கள், 19/2/2024க்கான டியர் லாட்ரிக்கான கெஸிங் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி 18/2/2024க்கான டியர் லாட்ரிக்கான கெஸிங் கொடுத்துருந்தேன். அதுக்கான ரிசல்ட்டை பார்த்துட்டு நம்ம நாளைக்கு கெஸிங்கை பார்க்கலாம். என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும்பா. அப்போ தான் நான் டெய்லி அப்லோட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். உங்களுக்கு டியருக்கும் சரி கேஎலுக்கும் சரி சிங்கிள் நம்பர் டபுள் டிஜிட் 3 டிஜிட் லாட்ரி போடுற மாதிரி இருந்தால், லாட்ரி புக் பண்ணுற மாதிரி இருந்தால் என்னோட சேனல் மூலிமா ஒரு ஆன்லைன் ஆப் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனல் லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் இல்லைனா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேங்க. டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் அந்த ஆப் எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கான வீடியோ ஒன்று அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பாருங்கள். அப்போ தான் கண்டிப்பாக புரியும், நம்பிக்கையும் வரும். அந்த ஆப்க்கான ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ டவுன்லோட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்க நண்பா. நம்ம சேனல் மூலிமா நிறைய பேர் ரெக்கமெண்ட் யூஸ் பண்ணியிருக்காங்க, நல்லா தான் இருக்குது சொல்லியிருக்காங்க. வித்துட்றாலாம் ஆகுது நண்பா. ஒரு 12 மணிலேருந்து ஒரு 6-7 மணிக்குள்ளே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ½ அன் ஹவருக்குள்ளே வித்துட்ரா ஆகுது நண்பா. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா சிங்கிள் நம்பர் 11 ரூபா, டபுள் டிஜிட் பார்த்தீங்கன்னா 12 ரூபா, 3 டிஜிட் பார்த்தீங்கன்னா 22 ரூபா. ரேட்டெல்லாம் கம்மியாக தான் இருக்குது, நல்லா தான் இருக்குது. வேணுன்றவங்க டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கன்பா. உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணால் போதும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா அதுவும் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்குறேன். வேணுன்றவங்க அந்த ஆப் மட்டும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 18/2/2024 1 மணிக்கான ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 7-5-9. இந்த 7-5-9க்கு 7ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா போர்டு மாதிரி வந்திருக்கு. நம்மளுக்கு 3-1லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அது பார்த்திங்கன்னா வரல. 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 3-2-6. இந்த 3-2-6க்கு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் ஏ போர்டில் கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்குன்பா. 6ஆம் நம்பர் சி போர்டில் மாறி வந்திருந்தால் நம்மளுக்கு மாறி கொடுத்துருந்தா நம்மளுக்கு 2 போர்டு வந்து கரெக்டாக போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கும். ஜஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா 3-6 அப்படின்ற ஒரு செட்டு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகிருக்குன்பா. ஏசி வந்து ரொம்ப சூப்பராக பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதில் வந்து நம்மளுக்கு 2ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடைக்கல. 2ஆம் நம்பர் ட்ரிக்கில் கிடச்சிருந்து அதுனா நம்மளுக்கு சூப்பராக வினிங் கிடச்சிருக்கும். 0-1 கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் 2ஆம் நம்பர் கரெக்டாக மிஸ் ஆகிடுச்சு. 0-1-3 வரைக்கும் கொடுத்துருக்கோம். 2ஆம் நம்பர் மிஸ் ஆகிருக்கு. 2ஆம் நம்பர் தான் அவ்வளோ வந்திருக்கு நம்மளுக்கு. இதில் பார்த்திங்கன்னா ஒரு பாக்ஸில் பார்த்திங்கன்னா 3-6 சேர்த்து கொடுத்துருக்கோம். அதே பாக்ஸை நம்ம ஸ்ட்ராங்காகவும் இங்கே 3-6 கொடுத்துருக்கோம். இது பார்த்திங்கன்னா ஏசி வந்து கனெக்ட் ஆகுதுன்பா. ஏசி வந்து சூப்பராக பாஸ் ஆகுது, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 3 பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஏசி கனெக்ட் ஆகுது. 2ஆம் நம்பர் மட்டும் ட்ரிக்கில் கிடைக்கல, மிஸ் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு மிஸ்ஸில் நம்மளுக்கு ஒரு ஃபுல் பாக்ஸ் வின்னிங் வந்து மிஸ் ஆகிருக்குன்பா. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3-0லேருந்து ஒரு நம்பர் வந்துடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா 3ஆம் நம்பர் ரொம்பவே சூப்பராக கரெக்டாக நம்மளுக்கு ஏ போர்டில் வந்து பாஸ் ஆகிடுச்சுன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. ஹார்மோனியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு நம்மளுக்கு. பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான வெற்றி தான். அடுத்து பார்த்திங்கன்னா 8 மணிக்கான ரிசல்ட் பார்த்திங்கன்னா 9-9-3. இந்த 9-9-3க்கு பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் ஏ போர்டில் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு கரெக்டாக சூப்பராக பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு, போர்டு மாறாத வெற்றி கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா ட்ரிக்கில் கிடைக்கல, மிஸ் ஆகிடுச்சு. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 9ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ரொம்பவே சூப்பராக பார்த்திங்கன்னா ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு 2 போர்டில் வந்து 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்குன்பா. நீங்கள் 0 மட்டும் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 0 வந்து உங்களுக்கு வினிங் கிடச்சிருக்காது. 9ஆம் நம்பர் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா 2 போர்டில் வந்து வினிங் கிடச்சிருக்குன்பா. 0-9 2 நம்பருமே நம்ம ஸ்ட்ராங்காக சொல்லியிருந்தோம். 2ல் ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு நம்பர் வந்து 9ஆம் நம்பர் வந்து ரொம்பவே சூப்பராக பாஸ் ஆகிருக்கு, நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. இந்த அதாவது இன்றைக்கி ஃபுல்லாக நம்மளுக்கு ஷோவில் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் வர்ற வாய்ப்பு இருக்க நம்பர்ஸ்ன்னு சொல்லி நம்ம வந்து இங்கே கொடுத்துருந்தோம். டாப்பில் பார்த்திங்கன்னா ஒரு 4 நம்பர் மட்டும் 4 செட்டு மட்டும் நம்மளுக்கு இந்த நம்பர்ஸில் ஏதாச்சும் ஒரு ஷோவில் வந்து நம்மளுக்கு டபுள்ஸில் வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்லியிருந்தோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 9ஆம் நம்பர் வந்து நைட் 8 மணிக்கு பார்த்திங்கன்னா 8 மணி ரிசல்ட்டில் சூப்பராகவே பாஸ் ஆகிருக்குன்பா. நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. 9ஆம் நம்பர் பார்த்திங்கன்னா டபுள்ஸில் சூப்பராக வந்து பாஸ் ஆகிருக்குன்பா. 8 மணிக்கு கரெக்டாக நம்மளுக்கு 9ஆம் நம்பர் டபுள்ஸில் சூப்பராக பாஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு அற்புதமான வெற்றி கிடச்சிருக்குன்பா. 2 ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு சூப்பராக மாசாக நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. எப்போதும் நம்மளுக்கு 1 மணிக்கு தான் வந்து கை கொடுத்துட்டு இருந்தது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது மிஸ் ஆகிருக்கு, மற்ற 2ம் வந்து நல்ல ஒரு பாஸ் ஆகிருக்கு. சூப்பராக வெற்றி கிடச்சிருக்கு. கேரளாவுக்கு தான் நம்மளுக்கு ட்ரிக் எடுத்துகிட்டே தான் இருக்கும், நம்மளுக்கு ஒன்றும் செட் ஆகலை. இப்போது 6 மணிக்கு இடையில ஒரு நாள் பாஸ் ஆகுது, இடையில அப்புறம் ஒரு நாள் ஃபெயில் ஆகுது, இப்படி தான் வந்துட்டுருக்குது. 6 மணியை பொறுத்த வரைக்கும் 8 மணிக்கு பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நல்ல ஒரு ஏதோ செட் ஆகிருக்கு. 1 மணிக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு பாஸ் ஆகிட்டு இருந்தது. இப்போ தொடர்ந்து பார்த்திங்கன்னா இடையில ஒரு நாள் பாஸ் ஆகுது, ஒரு 2 நாள் பாஸ் ஆகுது, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாள் ஃபெயில் ஆகுது, இந்த மாதிரி தான் வருது. சூப்பராக வந்து நம்மளுக்கு கெஸ்ஸிங்லாம் கிடைக்கிது, ஆனால் பார்த்திங்கன்னா மிஸ் ஆகுது.
ஓகே. டபுள்ஸில் நம்மளுக்கு ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு வெற்றி கிடச்சிருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா 2 ஆல் போர்டு வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. 2 ஷோவிலையும் பார்த்திங்கன்னா போர்டு வைஸாகவும் ஒரு ஷோ வந்து ஒரு செட்டு வந்து நம்மளுக்கு பாஸ் ஆகிருக்கு. ஒரு நம்பர் வந்து நல்ல ஒரு வெற்றி கிடச்சிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா 19/2/2024க்கான 1 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் நம்பர் பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 01, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 86, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 45. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். அதில் பாருங்கள் 8485, 6465, 1816, 1415, 08. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 0440 வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 084, 085, 064, 065, 184, 165. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 084, 184. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 40 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு பொறுத்த வரைக்கும் டபுள்ஸில் நம்மளுக்கு நாளைக்கு 3 ஷோவிலையும் சேர்த்து நான் சொல்கிறேன். நாளைக்கு இந்த மாதிரி டபுள்ஸில் வர்றதுக்கான ஒரு சான்ஸ் இருக்குது. அதாவது 44009977 இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஷோவில் டபுள்ஸில் வந்து இறங்குறதுக்கான சான்ஸ் இருக்குமா உங்கள் கெஸ்ஸிங்கில். டபுள்ஸில் வர மாதிரி தோணுச்சுனால் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பாருங்கள் 6 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 6 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 98, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 53, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 74. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 95, 93, 97, 94, 57, 54, 37, 34, 87. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 5775 வரலாம், 9449 வரலாம், 9779 வரலாம். அடுத்து பாருங்கள் பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 957, 954, 937, 934, 857, 834. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 957, 934. அடுத்து பாருங்கள் ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 74 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. 74 கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு நம்பர் வரும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்கள் கெஸ்ஸிங்கில் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கன்பா. சி போர்டு கெஸ்ஸிங் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. சி போர்டில் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ உங்களுக்கு ஆல் போர்டில் ட்ரை பண்ணுறது பெட்டராக இருக்கும். சி போர்டில் கொஞ்சம் இப்போ 5 சீட்டு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மற்ற 2 போர்ட்லேயும் ஒரு 2 சீட்டு 3 சீட்டு அப்படியே சப்போர்ட்டுக்கு வச்சுக்கோங்க. நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. 74 வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. அடுத்து பாருங்கள் 8 மணிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். 8 மணிக்கு பாருங்கள். ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் 92, பி போர்டை பொறுத்த வரைக்கும் 80, சி போர்டை பொறுத்த வரைக்கும் 13. அடுத்து பாருங்கள் ஏபிபிசி ஏசிக்கான கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் பாருங்கள் 98, 90, 91, 93, 28, 20, 21, 23, 13. எனக்கு இந்த 2 செட்டில் ஸ்ட்ராங்காக தோன்ற நம்பர் பார்த்தீங்கன்னா 9119. அடுத்து பார்த்தீங்கன்னா பாக்ஸ் நம்பர் கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறோம் பாருங்கள். பாக்ஸை பொறுத்த வரைக்கும் 981, 983, 901, 903, 281, 203. எனக்கு இந்த பாக்ஸில் ஸ்ட்ராங்காக தோன்ற பாக்ஸ் பார்த்தீங்கன்னா 981, 203 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல் போர்டு கெஸ்ஸிங் நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 92 ஒரு நம்பர் வரதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் கிடச்சிருக்கு. உங்கள் கெஸ்ஸிங்கில் எந்த நம்பர் இருக்கோ அதை ட்ரை பண்ணி பாருங்கள். 92 3ஆம் நம்பர் திரும்ப ரிட்டர்ன் வந்தால் 9ஆம் நம்பர் வரதுக்கான சான்ஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. 9 நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதனால தான் 9ஆம் நம்பர் சேர்த்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு 9ஆம் நம்பர் டவுட்டாக இருந்தால் 3ஆம் நம்பரை திரும்பவும் ரிட்டர்ன் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஒரு ட்ரிக் ஒன்று சொல்லியிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா அந்த சி போர்டில் வர நம்பர் பார்த்திங்கன்னா அடுத்த ரிசல்ட்டுக்கு வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தோம். அது பார்த்திங்கன்னா இப்போது வர்றதில்ல. இப்போ பார்த்திங்கன்னா அது தவிர்த்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி வந்து ஒரு நம்பர் கனெக்ட் ஆரம்பிச்சிருக்கு. அது பார்த்திங்கன்னா எப்படின்னு பார்த்திங்கன்னா நேற்று நைட்டு ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 097, அதாவது 17ஆம் தேதி 8 மணி ரிசல்ட்டு 097. ஓகேங்களா, இந்த 097 தான் நம்ம வந்து இங்கே எழுதியிருக்கோம். 097. அதுக்கப்புறம் இன்றைக்கி ரிசல்ட்டு 1 மணிக்கான ரிசல்ட்டு பார்த்திங்கன்னா 759. அதுக்கப்புறம் 326, அதுக்கப்புறம் 993, 8 மணிக்கான ரிசல்ட்டு. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த 0 வந்து 0 இல்லைனா
பவரில் 5ஆம் நம்பர் இதுதான் நம்ம வந்து கெஸ்ஸிங்காக நம்ம ஒரு ட்ரிக்காக நம்ம சொல்கிறோம். இது மாதிரி கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் வர நம்பர் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் இருந்தால் அப்படியே நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்காக சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 0 இல்லை 5 இதில் வந்து நம்மளுக்கு 0 இல்லைனா 5 வந்து நம்மளுக்கு அடுத்த ரிசல்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி, அதாவது 0க்கு பவர் 5 அது வந்து அடுத்த ரிசல்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்கிறோம். அதில் பார்த்தீங்கன்னா 7 5 9 அப்படின்றது 5ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த 6க்கு பவர் 1 6 பவர் 1 ஓகேங்களா, அதில் வந்து 6ஆம் நம்பரே வந்து இறங்கியிருக்குனும்பா. 6ஆம் நம்பரே வந்து அடுத்த ரிசல்ட்டில் இறங்கியிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3 2 6லேருந்து 4ஆம் நம்பர் வந்து நம்மளுக்கு 4க்கு பவர் 9 4 இல்லைனா பவரில் 9. இதில் பார்த்திங்கன்னா 9ஆம் நம்பர் பாருங்கள் டபுள்ஸில் வந்து இறங்கியிருக்குன்பா. நம்மளுக்கு டபுள்ஸில் வந்து 9ஆம் நம்பர் பாஸ் ஆகிருக்கு. அடுத்த நாள் நம்மளுக்கு காலையில் பார்த்திங்கன்னா 5க்கு பவர் 0 வந்துருமா அப்படின்ற மாதிரி ஒரு டவுட்டு. நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது 3 ரிசல்ட்லேயுமே வந்து கனெக்ட் ஆகிருக்கு. அதாவது ஃபஸ்ட் நம்பருக்கு இந்த 5 நம்பரில் ஃபஸ்ட் நம்பரை வந்து நம்ம கெஸ்ஸிங்காக எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, நான் சி போர்டு லாஸ்ட் நம்பரை வந்து இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிக்கில் நான் சொல்லியிருந்தேன். லாஸ்ட் நம்பர் பவர் நம்பர் இல்லைனா அதே நம்பர் வந்து அடுத்த ரிசல்ட்டுக்கு ரிட்டர்ன் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அதே மாதிரி தான் இதுவும். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்பர் வந்து நீங்கள் கெஸ்ஸிங்காக எடுத்துக்கங்க. இந்த நம்பர் அதே நம்பர் அதுக்கு பவர் நம்பர். ஓகேங்களா, இதுதான் வந்து கெஸ்ஸிங்காக எடுத்துக்கங்க. அடுத்த நாள் ரிசல்ட்டில் வரும் அப்படின்ற மாதிரி தோணுது எனக்கு. பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து இந்த 5-0 நாளைக்கு வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ட்ரிக்ஸில் நம்ம வந்து எடுக்கும்போது பார்த்திங்கன்னா 5-0 நம்மளுக்கு வந்து கிடைக்கிது. எனக்கு இது நான் 1 மணிக்கு வந்ததுமே இந்த ரிசல்ட்டு கெஸ்ஸிங் எடுத்துருவேன். இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 5-0மே ரெண்டுமே கிடச்சிருக்கு. இதில் வந்து கொஞ்சம் 0 வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது, வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ரிட்டன் 5-0லேருந்து ஒரு நம்பர் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குன்பா. இந்த ட்ரிக்கும் உங்களுக்கு கனெக்ட் ஆகும். ஒரு 2 நாளைக்காச்சும் நம்மளுக்கு கனெக்ட் ஆகும். அதாவது இன்றைக்கி கனெக்ட் ஆகிடுச்சு, நாளைக்கும் கனெக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. உங்களுக்கு இந்த மாதிரி தோணுச்சுன்னா, கன்ஃபார்மாக தோணுச்சு அப்படின்னா ட்ரை பண்ணி யூஸ் பண்ணிக்கணும்பா. நம்ம ஏன்னா இந்த 1 மணிக்கு தனியாக 6 மணிக்கு தனியாக 8 மணிக்கு தனியாக நம்ம வீடியோ போடுறது கிடையாது. எல்லாத்துக்கும் சேர்த்து நம்ம ஒரே வீடியோவாக போட்டுறோம். அதனால் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சி போர்ட் ட்ரிக்கும் பார்த்திங்கன்னா சில நாள் ஒரு நாள் கனெக்ட் ஆனால் 2வது நாள் கனெக்ட் ஆகும், அந்த மாதிரி கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ஏ போர்ட்லேருந்து, அதாவது ஏ போர்டுனா இது ஃபஸ்ட் நம்பர்லேருந்து கனெக்ட் ஆகுது. இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரிக்ஸை வச்சு கொஞ்சம் ட்ரை பண்ணி வின்னிங் எடுத்துக்கணும்பா. சரி, ஓகேன்பா. அனைவரும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். உங்களோட வெற்றி எனது வெற்றின்பா. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகேன்பா, நாளைக்கான ரிசல்ட்டை பார்க்கலாம். பாய்.